ஸ்கிரீன் டச்ல எல்லாருக்கும் தெரியுது. ஓகே. இப்ப இன்னைக்கான பேசிக்ஸ் கிளாஸ். வாட் இஸ் லிக்விடிட்டி? ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்த்தை அதிகமா கேட்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டினா ஷார்ட் ஃபார்ம்ல எல்ஐக்யூன்னு போடுறேன். ஓகேவா? இதை எப்பவுமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிங்னு வானுங்க, லிக்விடிட்டிய குயின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டை ஆளணும்னா ரெண்டு பேரும் வேணும், கரெக்டா? அதே மாதிரி இந்த மார்க்கெட் ரன் ஆகணும்னா இவங்க ரெண்டு பேரும் வேணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வேணும், லிக்விடிட்டி வேணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள போயிட்டோம். லிக்விடிட்டினா முதல்ல என்னன்னா, இதை பத்தி நான் இன்டெப்தா எடுப்பேன். இப்போதைக்கு முதல்ல லிக்விடிட்டினா என்ன? லிக்விடிட்டி இஸ் நத்திங் பட் மணி. ஒரே வார்த்தை. எங்க காசு இருக்கோ அந்த காசு எடுக்கிறது மார்க்கெட் போகும். புரியுதா? காசு இருக்கிற இடத்துக்கு தான் மார்க்கெட் போகும். ஏன்னா அதுக்குதான் எல்லாரும் உள்ள வராங்க, இந்த இடத்துக்கு ட்ரேட் பண்றதுக்கு. சோ அப்படி இருக்கும்போது லிக்விடிட்டினா என்னென்ன வகை இருக்கு அப்படின்னா, டே ஹை அண்ட் லோ, வீக் ஹை அண்ட் லோ, month high and low, session high and low, string high and low, old high and low. ஓகேவா? யாரு ப்ரோ தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா? சாரி ப்ரோ. சோ இது புரிஞ்சுதா என்னென்ன டைப் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்கு மார்க்கெட்லன்னு? கைஸ் இப்ப இது பத்தாம வேற ஏதாவது லிக்விடிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. இவ்வளவுதான் மார்க்கெட்ல இருக்க லிக்விடிட்டி. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ஒரு ஒரு டாபிக் எடுக்கும்போது பார்ப்போம். ஓகேவா? இப்ப சசிரேகா உங்களை மட்டும் கேக்குறேன், இந்த டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா? இப்ப நான் 1 hour வச்சா என்ன, 1 hourல வச்சா 1 hour எதை குறிக்குதுன்றது தெரியுமா? இப்ப டெய்லினா அந்த ஒரு கேண்டில் வந்து அந்த ஒரு நாளை குறிக்குது, அதுக்குள்ள நடக்கிற பிரைஸ் ஆக்ஷன் குறிக்குது. அதெல்லாம் தெரியல பேசிக்ஸ். அது தெரியும். ஓகே. இப்ப அடுத்த டாபிக் கேண்டில். இன்ட்ரோடக்ஷன் டு கேண்டில் ஸ்டிக்ஸ். ஒரு கேண்டில்ல எப்பவுமே 4 பாகம் இருக்கும். மொத்தம் மார்க்கெட்ல இருக்கிறது 2 கேண்டில், ஒன்னு பை இன்னொன்னு செல். பை கேண்டில் என்ன கலர்ல இருக்கும், கலரை மறந்து போச்சு, கிரீன் கலர்ல இருக்கும். செல் கேண்டில் ரெட் கலர்ல இருக்கும். இந்த 2 இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 இன்டர்செக்ஷன், which means இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், இந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் மேல இப்படி நடு சாமத்துல இப்படி ஒண்ணு இருக்கா, இங்க ஒரு குச்சி இங்க ஒரு குச்சி, இந்த ரெண்டுத்துக்கும் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு விக்ஸ். இந்த ரெக்டாங்கிள் பேருக்கு பாடி. இப்ப இந்த கேண்டல்ல மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு? 4 பார்ட்ஸ். என்னன்னா ஓபன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகே. இப்ப நான் வரைய போறது கிரீன் கேண்டில். என்னால கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிரீன் கலர். இப்ப கிரீன் கலர்னா எதை குறிக்கும்? பை கேண்டில். அப்ப பை நம்ம மார்க்கெட்ல சொல்ல மாட்டோம், அதுக்கு பேரு புல்லு, புல்லிஷ்.
இதுக்கு பேரு புல்லிஷ். இப்ப பை பண்ண போறோம்னா யூஸ்வலி இப்ப நீங்க கடைக்கு போறீங்கப்பா, ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்கு போறீங்க, கடைக்காரன் 50 ரூபான்னு சொல்றான் அந்த பொருளோட விலை. நீங்க எடுத்த உடனே 50 ரூபா கொடுத்து வாங்கிடுவீங்களா? புரியல. டிமாண்ட் பண்ணி லைக் அவங்க கிட்ட பேரம் பேசுவீங்களா, ஒரு 45 ரூபாய்க்கு கொடு, 40 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் முடியாதுன்னு சொன்னா 40 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்குறேன், இல்ல நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோமா? அப்ப ஒரு பொருளை வாங்க போறோம்னா அது இருக்கிற காஸ்ட்டை விட கம்மி ரேட்டுக்கு வந்தா வாங்கினா நமக்கு லாபம் அதிகமா? அப்போ ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு இந்த 4 பாகம் எப்படி ஓபன் ஆகும்னா, இங்க ஓபன் ஆகும் கேண்டில். ஓபன், லோ, ஹை, க்ளோஸ். இதுதான் இந்த கேண்டிலுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த டயக்ராம அப்படியே இப்படி தூக்கி வந்து இங்க வச்சனா இங்க ஓபன் ஆவான், விச் மீன்ஸ் இந்த இடத்துல இங்க கீழே இப்படி ஓபன் ஆவான், ஓபன் ஆயிட்டு லோ, ஹை, க்ளோஸ். இது எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்றபடி. இப்போ இது வந்து 1 ஹவர்ல இருக்குன்னா 1 ஹவர் கேண்டில் இங்க ஓப்பன் ஆகுது, இங்க கீழே போறான், இங்க எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் அப்படியே மேல போய் அந்த கேண்டில் இங்க க்ளோஸ் ஆயிடும் 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே. புரியுதா? இதுக்கு பேரு தான் பவர் ஆஃப் 3 சொல்லுவாங்க. PO3னா பவர் ஆஃப் 3. எல்லா கேண்டிலுக்கும் இந்த மேல ஒரு விக்கு கீழே ஒரு விக்கு இருக்கணும் கம்பல்சரி கிடையாது. சில கேண்டில்ஸ்க்கு வெறும் கீழே இருக்க விக்கு மட்டும் இருக்கும், மேல விக்கு இருக்காது. சில கேண்டிலுக்கு மேல விக்கு இருக்காது, கீழே மட்டும் விக்கு இருக்கும். ஆனா இந்த ஓப்பன் க்ளோஸ்ன்றது பை கேண்டிலுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேல க்ளோஸ் ஆகும். இப்ப இது பை கேண்டில். இப்ப இந்த ரெட் கலர் கேண்டில் அதை என்னத்து குறிக்கும்? செல் கேண்டில். செல்னா பியரிஷ். அப்ப இப்ப ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா கம்மி விலைக்கு வாங்குவீங்க, அதே இது விற்க போறீங்கன்னா எப்படி விற்பீங்க? அதிக விலைக்கு தானே விற்பீங்க. அப்ப இந்த இடத்துல ஓபன் ஆகி ஹை, லோ, க்ளோஸ். செல் கேண்டிலுக்கு மேல ஓபன் ஆகும், பை கேண்டிலுக்கு கீழே ஓபன் ஆகும். புரியுதா டிஃபரன்சியேஷன் ரெண்டுத்துக்கும்? அப்ப இதோட பவர் ஆஃப் 3 எப்படி சொல்லுவீங்க? அவ்வளவுதான், சிம்பிள். OHLC ஷார்ட் ஃபார்ம்ல. OHLCனா ஓபன் ஐ லோ க்ளோஸ். இப்ப இதுக்கு பவர் ஆஃப் 3 என்ன சொல்லுவாங்க? OLHC, ஓபன் லோ ஹை க்ளோஸ். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியுதா? பக்காவா? சோ எல்லாருக்கும் அது கிளியர் தானே? கிளியர். ஓகே, ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி மாட்டோம் போட்டிருக்கேன். ஓகே, சோ இந்த டாபிக் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப எல்லாருமே இது UTC -4க்கு மாத்திட்டீங்களா? எல்லாரையும் கேக்குறேன், ஒருத்தர் மட்டும் தான் வாய்ஸ். எல்லாரும் மாத்திட்டீங்க. இப்ப இது கூட லாஸ்டா உங்களுக்கு இந்த செஷன் இண்டிகேட்டர் கொடுத்துறேன். செஷன் செட் ஞாபகம் இருக்கா? அத நீங்க எப்படி ஒரு நாளும் வந்து ஈஸியா ஸ்பாட் பண்ணலாம்னா, இங்க இந்த இண்டிகேட்டர் இப்படி இண்டிகேட்டர் டேப் எங்க இருக்கும் தெரியும்ல எல்லாருக்கும்? அந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிட்டு இங்க சர்ச்ல வந்து ICT கில் ஜோன்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா இங்க நிறைய வரும். நான் ஃபேவரட் கிளிக் பண்ணி வச்சிருந்தனால இப்படி இருக்கும். உங்களுக்கு எடுத்தோடனே இப்படி நிறைய இந்த மாதிரி பாக்ஸ் வரும். அதுல சூஸ் பண்ண வேண்டியது கில் ஜோன்ஸ் பிளஸ் பிவட் TF இருக்கும். ஆத்தரி வந்தா ட்ரேட் ஃபார் ஆப்னு இருக்கும் ஆத்தரோட பேர். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால 2 இண்டிகேட்டர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்க புதுசா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்க வால்யூம் இண்டிகேட்டர்னு ஒன்று வரும்.
யாருக்காவது இங்க கீழே வால்யூம் இண்டிகேட்டர் யாராவது வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஸோ யாருமே யூஸ் பண்ணல. ஓகே, இன்கேஸ் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது குப்பையில போட்டுருங்க. அது எப்படி குப்பையில பண்ணணும்னா, இந்த இடத்துல இங்க அம்புக்குறி மாதிரி இருக்கும், அது பக்கத்துல ஒண்ணுன்னு ஏதாவது இருந்ததுன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு இண்டிகேட்டர் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் இது இப்படி டிராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன இண்டிகேட்டர்லாம் இருக்குன்னு வந்துடும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த செஷன் இண்டிகேட்டர் ஆன் பண்ணோடனே ஒரே நிமிஷம். ஹலோ, எதுவுமே புது பொசிஷன் ஆட் பண்ணாத, இருக்கிற பொசிஷன் மட்டும் ஓடிட்டு இருக்கட்டும். ஏன்னா மேல வந்து வீக் இருக்கு, மந்த் இருக்கு. நான் அதுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த பெட் எடுத்திருக்கோம். மேல மந்த் வீக் இருக்குடா, அதுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த எடுத்திருக்கோம் நம்ம. சோ நாளைக்கு எஃப்எம்சி வருது, அதனால தான் எதுவும் பொசிஷன் ஆட் பண்ணாது. என்ன இருக்கிற இந்த ஒரு பொசிஷன் ஓடிட்டு இருக்கோம். ஓகே பை. அந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த இண்டிகேட்டரோட கலர் செட்டிங்ஸ் கலர் கலரா இருக்கும். இதுல இந்த நடுவுல ஒரு கோடு வருது தெரியுதா? இதுக்கு பேரு டே செப்பரேட்டர். ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஒரு நாள், இந்த 2 காலத்துக்கு நடுவுல இருக்கிறது அந்த ஒரு நாளை குறிக்கும். நீங்க M15 வச்சீங்கன்னா கிளீனா தெரியும். 17 ஓப்பன் ஆகி அடுத்த நாள் 17க்கு அப்படியே அடுத்த நாள் அப்படியே ரொட்டேஷன்ல போயிடும். இந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்கை இப்போ நான் டிஸ்கார்ட்ல அப்டேட் பண்றேன். இவ்வளவுதான் அந்த செட்டிங்ஸ். இந்த இடத்துல 1 hour டைம் ஃப்ரேம் லிமிட் இருக்கும். இப்ப இது என்ன குறிக்க வருதுன்னா, இந்த இடத்துல இந்த டைம் லிமிட்ன்றது 1 மணி நேரத்துக்கு மேல இருக்க டைம் ஃப்ரேம் நீ சூஸ் பண்ணா அந்த இண்டிகேட்டர் காட்டாது. இப்படி கீழே இந்த மாதிரி பேரு தான் வரும். மற்றபடி இங்க கலர்லாம் எதுவுமே வராது. 2 hour எது போனாலும் இந்த இடத்துல கலர்லாம் வராது. ஆனா 1 hourல இருந்து நீ எந்த டைம் ஃப்ரேம் கீழே போனாலும் உனக்கு அந்த இண்டிகேட்டர் காட்டும். புரியுதா? அடுத்தது இங்க மேல செஷன் டிராயிங் லிமிட் 20 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடந்த 20 நாளைக்கு மட்டும் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல இல்ல எனக்கு கடந்த 100 நாளைக்கு வேணும் அப்படின்னா நான் 100 போட்டேன்னா கடந்த 100 நாளைக்கான இது வந்துடும். நீங்க தெரிஞ்சா அடுத்தது இந்த டைமிங்லாம் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னல, ஏசியா இந்த டைம் ஓப்பனா இந்த டைம் க்ளோஸ் ஆகும், லண்டன் இந்த டைம் ஓப்பனா இந்த டைம் க்ளோஸ் ஆகும். அது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன ப்ரோ அன்னைக்கு எங்ககிட்ட 2022 தானே சொன்னீங்க, இது இதுக்கு எக்ஸ்ட்ரா 0.5 வச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே 1 minute டைம் ஃப்ரேம்ல சுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம 5ல இருந்து அதுக்கு மேலதான் சுத்தும். அப்போ 5ல சுத்தும் போது அந்த டைம்க்கு ஏற்றபடி கஸ்டமைஸ் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 5க்கு க்ளோஸ் ஆகுதா இந்த லண்டன் செஷன். ஆனா நான் இப்ப 1 minute வச்சேன்னா எனக்கு 5க்கு க்ளோஸ் ஆகாது, 5:04க்கு க்ளோஸ் ஆகும். சோ நம்ம அந்த 1 minute டிராவல் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காக நான் சிம்பிளா 5 minute வச்சிட்டேன். அது அப்படியே ரொட்டேஷனா ரவுண்ட் ஆஃப் அந்த டைம் கரெக்டா முடிஞ்சிடும். புரியுதா? சோ இதோட செட்டிங்ஸ் நான் இப்ப அப்லோட் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க என்னன்னா வச்சுக்கோங்க. இது NY லஞ்ச் கிடையாது, லண்டன் க்ளோஸ். இப்ப இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க கீழே வந்தீங்கன்னா இங்க டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த இடத்துல இப்படி டிராப் டவுன் பண்ணி சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த இண்டிகேட்டர் நீங்க தெரியாம டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணும்போது மறுபடியும் செட்டிங்ஸ் முதல்ல இருந்து மாத்தணும். அதுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை தடவை டெலிட் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் அதே செட்டிங், நீங்க என்ன செட்டிங் வச்சீங்களோ அது அப்படியே நிக்குவாங்க. புரியுதா? புரியுது. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? கிளியரா? கைஸ் உங்களை தான் கைஸ். கிளியர் ப்ரோ, கிளியர் ப்ரோ. இந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்கை நான் இப்ப அனுப்பிச்சு விட்டுறேன். ஸோ அதை அப்படியே பார்த்து இது பண்ணிக்கோங்க. Central profile pictures screenshot
ஓகே, இதுதான் அந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? இல்ல ப்ரோ. ஸோ இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கேண்டில்ஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்ட்ரடக்ஷன் டு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேசிக்ஸ் இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. இல்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். பிப்பு ஸ்ப்ரெட் அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி தரல, சொல்லி கொடுத்துக்கலாம். இல்ல இல்ல. சரி ஓகே, அதே இப்பயே முடிச்சிடலாம். எதுக்கு மொத்தமா இன்னைக்கு முடிச்சிடலாம். ஸோ பிப்பு அப்படின்னா என்னன்னா 10 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 பிப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தம் ஃபோரெக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. பிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்ப்ரெட்னு ஒரு வார்த்தை இருக்கு, அடுத்து லாஸ்டா வரவங்க தான் கொஞ்சம் டேஞ்சர், ஸ்லிப்பேஜ்னு ஒரு வார்த்தை. இதுல பிப்புனா என்னன்னா சிம்பிள். இந்த இடத்துல இப்ப பிரைஸ் பாயிண்ட் இருக்கா, இப்ப 7200 7200க்கு மாத்திக்கிறேன். இப்ப 7200ல இருந்து 7400 போனா எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 200 பாயிண்ட். 200 பாயிண்ட். அப்ப அது பிப்புனா எத்தனை பிப்பு ப்ரோ வரும்? 10 பிப்புனா 10 பாயிண்ட்னா ஒரு பிப்பு சொன்னேன். அப்ப 200 பாயிண்ட்னா 20. அவ்வளவுதான். இங்க மேல காட்டுதா உங்களுக்கு? இங்க 20 போட்டு பக்கத்துல 0.0 இருக்கா ப்ரோ? அதுதான் ப்ரோ 20 பிப்பு. நீங்க ஒரு தடவையும் போய் மெஷர் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா சிம்பிளா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கா சிம்பிள், அந்த ஸ்கேலை பிடிச்சி இப்ப நான் கரெக்டா 2401 இருந்து 7201 இங்க எடுத்துட்டு வந்தோம்னா எனக்கு 20.0 காட்டுதா மைனஸ் போட்டு? அதுதான் பிப்புன்னு அர்த்தம். 20 பிப்பு மார்க்கெட், 20 பிப்பு 3 நவுந்திருக்கு அந்த கேண்டில். அவ்வளவுதான், சிம்பிளா ஒரே வார்த்தை. புரியுதா ப்ரோ பிப்புனா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு? இப்ப அதை எப்படி இன்னும் சிம்பிளா கால்குலேட் பண்றதுன்னா உங்களுக்கு லைவா காட்டுறேன். இப்ப மார்க்கெட் இந்த ஹைக்கு போயிருக்கான். இப்ப இந்த ஹையில இருந்து இவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கான்ல, இங்க கரண்டா ஓடிட்டு இருக்கோம். இப்ப நான் இங்க மெஷர் பண்ணா மார்க்கெட் 27 பிப்பு கீழே விழுந்திருக்கான் அந்த ஹைல இருந்து. சிம்பிளா ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். புரியுதா? இப்ப பிப்பு பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா வரணும்னா ஸ்ப்ரெட். இவன் யாருன்னா இப்ப நான் 7200ல என்னோட ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு பை பண்ணாலும் ஒரு பை பொசிஷன் ஓபன் பண்ணி விடுறேன். ஆனா அந்த சமயம் பார்த்து எனக்கு என்னோட என்னோட புரோக்கர், நான் ட்ரேட் பண்ற புரோக்கர்ல இது ஸ்ப்ரெட் இருக்கு. இப்ப அந்த ஸ்ப்ரெட் ஒரு பிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பிப்புனா அப்ப எனக்கு எவ்வளவு பாயிண்ட்? 10 பாயிண்டா? அப்ப எனக்கு மார்க்கெட்டு என்னோட ட்ரேடிங் வியூ சார்ட்ல என்னதான் என்னோட என்ட்ரி பிரைஸ்ல இருந்தாலும் எனக்கு ஆர்டர் டேக் ஆகாது. ஏன்? அங்க ஸ்ப்ரெட்ன்றது 10 பாயிண்ட் மேல இருக்கு. அப்ப மார்க்கெட் இங்க இருந்து எனக்கு 10 பாயிண்ட் கீழே இறங்கினாதான் எனக்கு இந்த இடத்துல ஆர்டரே விடும். விச் மீன்ஸ் 7200ல இல்லாம 7190க்கு எப்ப என்னோட சார்ட்ல ட்ரேட் பிரைஸ் கீழே வருதோ அப்பதான் எனக்கு 7200ல ஆர்டர் விடும். ஏன்னா எனக்கு ஒரு பிப்பு ஸ்ப்ரெட் இருக்கு, விச் மீன்ஸ் 10 பிப்பு டிஃபரன்ஸ்ல இருக்கு எனக்கும் அந்த புரோக்கருக்கும். அது எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அந்த புரோக்கர்ல எவ்வளவு ஸ்ப்ரெட் இருக்கு? அது நம்ம மெட்டா ட்ரேடர் அந்த பிளாட்ஃபார்ம் எப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் டாபிக்ஸ்குள்ள போறோமோ அப்போ உங்களுக்கு சொல்லி தரேன், அதுலயே காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரி போடக்கூடாது. ஒரு பிப்பு ஸ்ப்ரெட் இருக்கா, 7200ல என்ட்ரி போடாம 7210ல நம்மளோட ஆர்டர் பிளேஸ் பண்ணும். புரியுதா? அதாவது செல்லுக்கு சொல்றேன் ப்ரோ. புரியல. செல்லுக்குன்னா 10 வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம். செல்லு கிடையாது, செல்லு கிடையாது, இது பைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ கம்மியா தானே ப்ரோ போடணும் இல்லையா? அந்த என்ட்ரி பிரைஸ்க்கு மேல போடணும் 10 பிப்பு. ஓகே ஓகே ஓகே. ஏன் சொல்றேன்னா இப்ப நான் 7200ன்ற இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்களேன், எனக்கு என்னதான் மார்க்கெட் 7200ன்னு என்னோட சார்ட்ல இருந்தாலும் புரோக்கரோட கணக்கு படி அது 7200ல இல்ல, 7210ல இருக்கான். ஏன்னா 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வருதுல்ல எனக்கும் அவனுக்கும்.
ஓகே ஓகே. அப்ப எப்ப புரோக்கரோட சார்ட்ல 7,990க்கு போறானோ அப்பதான் எனக்கு 7,200ல ஆர்டர் விடும். ஓகே ப்ரோ ரைட். ஸோ சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணும், அப்ப எனக்கு சம்டைம்ஸ் ஆர்டர் ஃபில் ஆகாது. புரோக்கர்ல இப்படி வந்து இப்படி தொட்டுட்டு இப்படி மேல பறந்துட்டானா அப்ப எனக்கு இங்க ட்ரேட் டேக் ஆகாதுல்ல, ஆமா அது ட்ரிகர் ஆகாது. ட்ரிகர் ஆகாது. அப்ப எனக்கு அது வேஸ்ட் தானே, நான் 1 hour வெயிட் பண்ணது அந்த ட்ரேடுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிப்பு எவ்வளவு இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஆர்டரை மாத்திக்கணும். இப்ப நான் 7,200ல போடாம 7,210ல போடுவேன். அப்ப போடும்போது எனக்கு என்ன வரும், புரோக்கர் சார்ட்ல மார்க்கெட் 7,200க்கு வந்துட்டானா என் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆயிடும். ஏன்னா நான் ஒரு பிப்பு ஸ்ப்ரெட்டை கவுண்ட் பண்ணி தானே நான் ஆர்டரே போடுறேன். ஆமா ப்ரோ. இது ஒரு பேருக்கும் ஸ்ப்ரெட் ஒரு தனித்தனியா ஒரு இருக்கு. பேருக்கும் ஸ்ப்ரெட் தனித்தனியா இருக்கும். ஓகே. எல்லா பேருக்கும் ஒரே ஸ்ப்ரெட் இருக்காது. புரிஞ்சுதா? ப்ரோ அதே மாதிரி பிப்பு வந்து கமோடிட்டிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் தானே? ஆமா, பிப்பு கமோடிட்டிக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். கமோடிட்டி ட்ரேட் பண்ணும்போது நம்ம பிப்ல பேச மாட்டோம், டாலர்ஸ்ல பேசுவோம். ஓகே. ஏன்னா கமோடிட்டி எல்லாமே டாலர் பேஸ்டு. அது டாபிக் நான் தனியா எடுப்பேன். கமோடிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுன்ற டாபிக் தனியா எடுக்கும்போது நான் அப்ப சொல்றேன். இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஃபுல்லா கரன்சிக்கு, புரியுதா? ஆனா கமோடிட்டிக்கும் ஸ்ப்ரெட் இருக்கு, பிப் இருக்கு, ஸ்லிப்பேஜ் இருக்கு. ஸ்ப்ரெட் எல்லாத்துலயுமே ஒண்ணுதான் ப்ரோ. சோ ஸ்ப்ரெட் உங்களுக்கு கிளியர் இல்ல? ஸ்ப்ரெட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. கிளியர். சோ ஸ்ப்ரெட் எல்லாருக்கும் கிளியர். இப்ப அடுத்தது ஸ்லிப்பேஜ். இவன் தான் இருக்கிறதுலயே டேஞ்சர். இவன் எப்ப வருவானா, நியூஸ் இருக்கு பாத்தீங்களா? ஐயோ உங்களுக்கு நான் என்ன நியூஸஸ் நடத்தலையா? ஓகே, ஃபோரெக்ஸ்ல பேசிக்கா நியூஸஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ப்ரோ. அந்த நியூஸ் வச்சுதான் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ரன் ஆகும். சிம்பிளா ஒன்லைனரா முடிச்சிடறேன். நான் அந்த நியூஸோட டாபிக் சொல்லும் போது உங்களுக்கு இன்டெப்தா சொல்றேன். ஸோ நியூஸஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப கேண்டில் இங்க போயிட்டு இருக்கான். இப்ப நீ இங்க ஒரு பை எடுத்திருக்க, ஓகேவா? உன் ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 10 பிப்புக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்க. உன் பை இங்க எடுத்திருக்க, டார்கெட் இங்க இருக்கு. நீ இங்க பை எடுத்துட்ட, இங்க போயிட்டே இருக்கான். நியூஸ் வரப்போகுது. நியூஸ் ஒன் டைரக்ஷன்ல போனா உனக்கு நல்லது. அதே இது நியூஸ் கவுந்து வேற டைரக்ஷன்ல ஊந்துச்சுன்னு இங்க என்ன நடக்கும்னு சொல்ல வரேன். இப்ப நீ இந்த இடத்துல 100 ரூபாய் ரிஸ்க் வச்சிருக்க. 100 ரூபாய் ரிஸ்க் வச்சு 500 ரூபாய் ரிவார்டு. 1:5 ட்ரேட் பண்ற. இப்ப என்ன நடக்கும்னா, நியூஸ் இந்த இடத்துல ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம் மார்க்கெட்ல என்ன நடக்கும்னா, இங்க ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆகும். அந்த நியூஸ் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் நம்ம ட்ரேட் பண்ற புரோக்கர்ஸ் கிட்ட லிக்விடிட்டின்ற ஒரு மேட்டர் இருக்காது. நான் இப்ப சொன்ன பத்தியா காசு, அந்த காசு அந்த அந்த ரிலீஸ் ஆகிற அந்த பர்டிகுலர் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த ஒரு செகண்ட்ல அவங்ககிட்ட அந்த ஃப்ளோ இருக்காது. அப்ப மார்க்கெட் என்ன நடக்கும், இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வரும். இப்ப இந்த இடத்துல உனக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும், அந்த ஒரு 1 minute கேண்டில் இந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிட்டு அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்கே கொய்யால இங்க ஓப்பன் ஆகும். அப்போ உனக்கு இந்த இடம் ஃபுல்லா என்ன அர்த்தம், இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன மீன் பண்ணுது, இந்த இடத்துல ஆர்டர்ஸே கிடையாது, லிக்விடிட்டி இல்ல, அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீ போட்டு இங்க ஒரு ஸ்டாப் லாஸ், அதுவுமே கணக்கு வராது. உன்னோட ட்ரேட் இங்கதான் போய் க்ளோஸ் ஆகும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உனக்கு இருக்கு பாரு ஒரு லாஸ், ஹெவியா இருக்கும். நீங்க 100 ரூபாய் ரிஸ்க் வச்சு எடுத்திருப்ப, ஆனா அந்த ட்ரேட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்க டைரக்ஷனுக்கு இல்லாம வேற ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போச்சு அப்படின்னா 100 ரூபாய் காலி ஆகாது, 300 ரூபாய் 400 ரூபாய் காலி ஆகும். புரியுதா இந்த ஸ்லிப்பேஜோட கான்செப்ட்? ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆர்டர்ஸ் ஃபில் பண்றதுக்கு புரோக்கர் கிட்ட காசு இருக்காது அந்த ஒரு செகண்டுக்கு. லைக் இப்ப ஒண்ணுமே இல்ல, நம்மளே போனை கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அ டே ஹேங் ஆகும். பாத்திருக்கீங்களா? ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு அந்த ஹேங் ஆவர் தான் இந்த ஸ்லிப்பேஜ். அந்த நியூஸ் வந்து அடுத்த செகண்ட் அங்க வால்டிலிட்டியில எல்லாரும் அப்படியே கிராஷ் ஆகும் ஒரு செகண்ட் மார்க்கெட்.
அது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். நான் சொல்றது மினிட் கணக்கு கூட கிடையாது. அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் மில்லி செகண்ட் கணக்கு தான் இங்க ப்ளே ஆகும் இந்த மார்க்கெட்ஸ்ல. அப்போ உனக்கு இங்க ஓபன் ஆகாது கேண்டில், இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க கேண்டில் நீ திடீர்னு பார்த்தா இங்க வந்து நிக்கும் அந்த 1 செகண்ட் கேண்டில். அப்போ உனக்கு இங்க நீங்க என்னதான் நீ ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சாலும் அங்க அங்க உனக்கு க்ளோஸ் ஆகாது. ஏன் அங்க க்ளோஸ் ஆகாது? அங்க ஆர்டரே கிடையாது. அங்க க்ளோஸ் பண்றதுக்கு இப்ப உன்னோட ட்ரேட் க்ளோஸ் ஆகும்னா இன்னொருத்த வாங்கணும், கரெக்டா? இப்ப நீ விக்கிறனா இன்னொருத்த வாங்கணும், அப்பதானே மார்க்கெட் ரன் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஆளே கிடையாது, இது காலி இடம். அப்ப நீ விக்கிறத யார் வாங்குவா? எவனும் வாங்க மாட்டான், ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் இங்க வாங்குவான். அப்பதான் இங்க நீ வித்தது இங்க உனக்கு புக் ஆகும். அப்ப நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறனா அது உனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு போய் முடியும். சொல்ல முடியாது இங்கதான் முடியும். சம்டைம்ஸ் வாட்டிலிட்டி பொறுத்து இங்க கூட போய் உட்காருவோம், அக்கௌண்டே மொத்தமா காலி ஆகும். புரியுதா? புரியுது ப்ரோ. இப்ப இந்த ஸ்லிப்பேஜ் ஸ்ப்ரெட் எல்லாம் எப்பப்ப வரும்ன்றது நான் நாளைக்கு சொல்றேன். இப்ப இந்த ஸ்லிப்பேஜுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டணும்னா 1 minute டைம் வச்சுக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. இங்க ஒரு கேண்டில் தெரியுதா? இங்க இருக்க கேண்டில் எல்லாருக்கும் தெரியுதா ப்ரோ? தெரியுது bro. எஸ் ப்ரோ தெரியுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் புல்லிஷ் கேண்டிலுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மேல க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேனா? இப்ப இதுல வந்து என்னோட சார்ட் கலர் மாத்திருக்கேன். ஒயிட் கலர்லாம் பை கேண்டில், பிளாக் கலர்லாம் செல் கேண்டில். ஓகேவா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒயிட் கலர் பை கேண்டில், பிளாக் கலர் செல் கேண்டில். அப்ப பை கேண்டிலுக்கு இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆவானா? ஆமா ப்ரோ. ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த பை கேண்டில் எங்க ஓப்பன் ஆகும்? இங்க ஓப்பன் ஆயிருக்கானா? ஆமா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப் தெரியுதா? ஆமா. இததான் ஸ்லிப் ஏஜ்னு சொல்றேன். 0.5 பிப்பு, 1/2 பிப்பு. இது நியூஸ் கிடையாது, இது நார்மல். நியூஸே இல்லாம இப்படி ஒரு கேப், நியூஸோட இருக்க கேப் காட்டவா எப்படி இருக்கும்னு? ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி அவ்வளவு வால்டைல நியூஸ் வந்து மார்க்கெட்ல. எதுனா இது அப்படி ஒரு கேப் வந்து நான் என்ன காட்டுறேன், அதுமே கேப் தான். இங்க தெரியுதா? இங்க தெரியுதா ப்ரோ? இப்படிதான் நியூஸ் டைம்ல வரும். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இங்க க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் இங்க ஓபன் ஆயிருக்கும். அப்ப இவ்வளவு தூரம் இங்க இவ்வளவு பெரிய கேப் இருக்கா? அப்படி என்ன பண்ணிருப்ப? உதாரணத்துக்கு இங்க ஒரு பை எடுத்திருப்ப, உன் ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்ப, உனக்கு இங்க க்ளோஸே ஆகாது, இங்கதான் க்ளோஸ் ஆகும். அப்ப இது எவ்வளவு பிப்பு டிஃபரன்ஸ்? 40 பிப்பு, 400 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நம்ம எஸ்எல் அங்க வச்சு இப்ப கேண்டில் அங்கதான் ஓபன் ஆகுது. அப்ப எஸ்எல் அடிக்குமா ப்ரோ? ஆனா க்ளோஸ் ஆகுமா ட்ரேட்? இல்ல அப்படியே ஸ்டாப்ல அப்படியே இருக்குமா? அது க்ளோஸ் ஆயிடும் ப்ரோ. க்ளோஸ் ஆயிடுமா? அது க்ளோஸ் ஆயிடும். ஆனா நீ வைக்கிற லாஸ்ல க்ளோஸ் ஆகாது. இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல நீ ஸ்டாப் லாஸ் வச்சுனா என்ன வேல்யூ வருமோ அந்த இடத்துல தான் உனக்கு லாஸ் புக் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல $100 வச்சு ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு ட்ரேட் எடுக்கிற. இப்ப என்னன்னா நீங்க 430ல அந்த ஸ்டாப் லாஸ் வைங்களா, அங்க வந்து 430ல வச்சிருக்கீங்க ஸ்டாப் லாஸ். ஆனா மார்க்கெட் இங்க வந்து 204ல வந்து ஓபன் ஆகுது. ஆனா எப்ப 430 தான க்ளோஸ் ஆகும்? இல்ல இங்கேயே க்ளோஸ் ஆகுமா? அப்படிலாம் க்ளோஸ் ஆகாது. இப்படி இறங்கும் போதே ஒரு ஸ்டாப் லாஸ் தட்டிடுவான் அவன். ஆனா அந்த இறங்குற வேகத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு செகண்ட்ல வரும் அந்த ஒரு கேண்டில். லிட்டரலி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வரும் அந்த ஒரு கேண்டில். இங்க தெரிஞ்சா 1 மினிட்ல வச்சு காட்டும் போது இங்க க்ளோஸ் ஆயிருக்கான், அடுத்த நாளோட கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கான்? இங்க ஓப்பன் ஆயிருக்கான். அப்ப லிட்டரலி 400 பாயிண்ட் தள்ளி ஓப்பன் ஆயிருக்கான் உன் என்ட்ரி பிரைஸ்ல இருந்து கீழே 40 பிப்பு. இப்போ அது ஓபன் ஆன உடனே எஸ்எல் ஹிட் ஆயிருமா ப்ரோ? அது க்ளோஸ் ஆயிருமா? ஓபன் ஆன அடுத்த செகண்ட் ஒரு ட்ரேட் க்ளோஸ் ஆயிடும். ஆனா நீ வச்ச ரிஸ்க்ல க்ளோஸ் ஆகாது. நீ $100 வச்சிருந்தனா இங்க $300-400 க்ளோஸ் ஆயிடும் லாஸ்ல. ஓகே ஓகே. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீ ட்ரேடிங்னா என்ன? நீ விக்கிற, இன்னொருத்த வாங்குறான்.
அப்ப இந்த இடத்துல நீ வாங்குற, இதுதான் உன்னோட ஸ்டாப் லாஸ். உன் ஸ்டாப் லாஸ்னால உன் ஆர்டர் விக்குதுல அங்க, உன் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறான்ற பட்சத்தில் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? உன் செல் ஆர்டர் க்ளோஸ் ஆகுது, உன் பை ஆர்டர். அப்ப அதை இன்னொருத்தர் விக்க நீ உன்னோட பொசிஷன் க்ளோஸ் ஆகுதுன்னா இன்னொருத்தர் அதை வாங்கணும், கரெக்டா? அப்ப இந்த இடத்துல ஆர்டர் யாருமே இல்லையே, யாரு வாங்குவா அந்த ஒரு செகண்ட்ல? அப்ப எவன் அடுத்த ஆர்டர் எங்க வாங்குறானோ அங்கதான் உன்னோட ட்ரேட் க்ளோஸ் ஆகும். எவனாலும் ஒருத்தன் இங்க வாங்கியிருப்பான், அப்ப இங்க ஒரு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கும் இந்த இடத்துல. அப்ப இங்க $100 ரிஸ்க் வச்சுன்னா இங்க $300 க்ளோஸ் ஆயிருக்கும் ட்ரேட். இதுக்கு பேரு தான் ஸ்லிப்பேஜ். புரிஞ்சுதா? புரியுது. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ப்ரோ கொஞ்சம் இந்த ஸ்வாப் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அது கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் புரோக்கர் எடுக்கும்போது சொல்லுவோம் ப்ரோ. அந்த டாபிக்கோட வந்துருவோம். ஓகே ப்ரோ. அதெல்லாம் ப்ராப் ஃபார்ம்ஸ் பத்தி நான் சொல்லும்போது சொல்றேன், ஸ்வாப் அதெல்லாம். ஓகே ஓகே ரைட். சோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர். ஓகே.